வடநாட்டிலிருந்து மக்கள் இந்த தென் நாட்டை தேடி அப்படி வந்தாரா ஏற்படுத்தினேன் எனக்கு ஒரு கோட்டை, அதுவே பளிங்கு கோட்டை. இந்த பளிங்கு கோட்டையில் பைரவர் என்ற பெயர் வைத்து சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் அது தினமும் நம்முடைய தொழில் கொள்ளையடிப்பது அடுத்து கொண்டாடி சாணியா இருக்கும். கொள்ளையடிப்பது நமது தொழில். அப்படி கொள்ளையடித்த பொருட்களை இல்லாதவருக்கு கொடுப்பதுதான் வழக்கம். இன்று நேரமாகிவிட்டது. களவாடுவதற்கு தகுந்த இடம் தேட வேண்டும். பாருங்க பாருங்க. பார்த்தீர்களா? பெரியதோர் கோட்டை. கோட்டைக்குள் நுழைய வேண்டும், செல்வத்தை களவாட வேண்டும். ஐயா, நான் வர மாட்டேன் ஐயா. எதற்காக? ஏன் தெரியுமா? அது எப்படியாப்பட்ட கோட்டை தெரியுமா? விஜயபுரி நாட்டை சேர்ந்த கோட்டை. எந்த நாட்டை சேர்ந்ததாக இருந்தால் நமக்கு என்ன? நமக்கு தேவை பொன்பொருள் மட்டுமே. புறப்படுங்க ஐயா. அது சாதாரண கோட்டையா இருந்தா வரலாம். அந்த கோட்டை சுத்தி 500 பேர் காவலாளி இருக்காங்க. உள்புறத்துல 3000 பேர் இருக்காங்க. சுத்தி கேமரா இருக்கு. அவளை சீக்கிரம் கொள்ளடிக்க முடியாது. எத்தனை வீரர்கள் இருந்தால் நமக்கு என்ன? அத்தனையும் களவாட வேண்டும். புறப்பட்டு வாருங்கள். நான் குட்டிக்காரன். என் முன்னாடி குழந்தை குட்டிக்காச்சு. நான் வர முடியாது ஐயா. அப்ப மீதி பேரு எப்படியா? அவங்க எப்படி? என்னாலே வர முடியாது. என்ன 3 பேர் வீட்டுல காத்து நடக்கிறாங்க. 3 பேர் யார் யார்? பொண்டாட்டி 1, வைஃப் 2, சம்சாரம் 3. பொண்டாட்டி 1, வைஃப் 1, சம்சாரம் 3. ஆமா. 3 ஒண்ணாகுதா? கிடையாது. பொண்டாட்டி வீட்டுல இருக்குது, வைஃப் கொல்லுமோடு இருக்குது, சம்சாரம் ஏறி வேண்டுறாங்க. மூஞ்ச வச்சு பாத்தா 3 ஒண்ணா வச்சு கொடுக்க மாட்டேன். ஐயா, அனுதினமும் என்னோடு வரக்கூடிய நீங்கள் என்று மறுக்க எனக்கு காரணம் புரியவில்லை. தனி ஒருவனாக செல்கின்றேன். இந்த பைரவர் கோட்டைக்குள் நுழைகின்றேன், செல்வத்தை களவாடுகின்றேன். பிறகு வந்து உங்கள் இருவரையும் சந்திக்கின்றேன். சபையோருக்கு வணக்கம். என்னுடைய சிவனையை போற்றி தனிப்பெரும் கருணையால் கரை சூழ கன்னி தமிழ்நாட்டினிலே காவலனாய் உருவத்தி ஓவாப்பினியும் பெருமதையும் சேராது இயல்வது நாடு என்ற முப்பால் செப்பிய கருத்துக்கு ஒப்பாக இந்நாட்டுக்கு பொற்றவனாகவே செய்து வச்சு வாங்கி யாரு தலைவா காவலர் வணக்கம். என்ன இவ்வளவு கால தாமதம்? அரசாங்கத்தாங்க வீட்டை விட்டு கிளம்புனேன். கிளம்போது வீட்டுல பெரிய போராட்டமா போச்சு. போராட்டமா? ஆமாங்க. எந்த நேரம் வீட்டுல அடிச்சுக்கின்னு புடிச்சுக்கின்னு கடிச்சுக்கின்னு இதே போராட்டம் தான். அடிச்சுக்குவாங்க பிடிச்சுவாங்க, இல்ல பிடிச்சிட்டு அடிச்சிடுவாங்க. அது என்ன கடிச்சுக்குது? வலு இருக்கிறவங்க அடிக்கிறாங்க, வலு இல்லாதவங்க புடிச்சு கடிக்கிறாங்க. என்ன நடந்தது? என் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி கொடாய்க்கு தண்ணி பிடிக்க போய்க்கிறாங்க. போன இடத்துல என்ன நடந்து தெரியல. என் அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அடிச்சுட்டான். உடனே என் பொண்டாட்டி அவன் கையை பிடிச்சி கடிச்சிட்டான். முடியாதோ கையை பிடிச்சி கடிச்சிட்டான். ஆமா. 2 பேரும் பிரச்சனை அதிகமா நேரம் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த தகவல் எங்களுக்கு தெரியாது. உடனே அண்ணன் பொண்டாட்டி என்ன பண்ண தெரியல,
என் அண்ணன் பொண்டாட்டி சும்மா இல்ல. ஏய். உடனே அவ சாமான் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்காரருக்கு கொடுத்து தனி பத்திரம் போய் சேர்ந்துட்டான். பொண்ணு மாட்டாச்சு. ஆமா. என்னடா சாமா? கல்யாணத்துக்கு எடுத்து ஒரு சீர் வரிசை ஏய். அண்டா குண்டா லொட்டு லொசுக்கு வச்சு வாரிக்கிட்டு போயிட்டான். ஏய். அண்டா குண்டான்னு எடுத்துக்கிறேன். அது என்ன லொட்டு லொட்டு? அண்டா குண்டான்னு எடுத்து போய் வெளியே வச்சா லொட்டு, வெளிக்கிட்ட உள்ள கொண்டு வச்சா லொசுக்கு. சரியான இவன் போன உடனே என் பொண்டாட்டி சும்மா இல்ல, இவன் சாமான் எடுத்துக்கிட்டு எங்க தனி பத்திரம் போயிட்டான். ஏய் ஏய் ரெண்டு பேரும் தனித்தனி போயிட்டான். போயிட்டீங்க. மாச கணக்காச்சு. அவங்க பார்த்தாங்க. ஒரு நாள் வேலைக்கு போனேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டு கூப்பிட்டு சாப்பாடு போடுன்னு சொன்ன பாவம் தான். பாவம்னா சேர்த்து போய் என் முகத்துல முடிக்காது. ஏய் எங்க நடந்த தம்பி எங்க வந்து என் முண்டாட்டி என் முண்டாட்டி என் முண்டாட்டி பொண்டாட்டி என்ன பொண்டாட்டி அங்க கட்ட கை பவன் எங்க வருது கை பாவம். வா இந்த பக்கம் யாருக்கு கேட்கறன்னு கேட்டேன். எந்த நேரம் தீனி தீனி அலைகிறீங்க. ஏய். எப்பா சம்பாதிச்சு சொத்து இருக்குது. ஆமா. மத்த போய் ரெண்டாவது பங்கிட்டு விட கம்பெனி வச்சு வா இந்த எங்க அப்பா சாகும் போது அதிகம் சேர்த்து வைக்கிறேன். ஏய் கொஞ்சமா தான் சேர்த்து வச்சுட்டு போனார். ஏய் ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம். இவ்வளவுதான் இருக்க வேண்டிய சொத்து. ஆமா. ஏய். இதான் சேர்த்து வச்சுட்டு போனாரு. ஏய். இத பங்கனமே எங்க அண்ணனை கூட்டு பங்கலன்னு பார்த்தா பாகம் பங்கிட முடியாது. முடியலையே. பிரச்சனை சண்டை வரும். ஏய். அதனால ஊர் தலைவராண்ட போனேன். ஏய். ஐயா ஐயா எங்க அப்பா சொத்து சம்பாதிச்சார், அவர் போய் சேர்த்துட்டார். எங்க அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறோம், அது 2 பங்கிட்டு கொடுத்துருக்கோம். ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நீங்க அண்ணன் தம்பி போயிட்டு கேக்குறீங்க. கேட்டீங்க. என்ன சொன்னாரு? தலைவர் கேட்டாரு, அப்படி என்னடா சொத்து சேர்த்து வச்ச போற உங்க அப்பான்னு கேட்டாப்ல. ஏய். ஒண்ணு அதிகம் கிடையாது. ஏய். ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம். இவ்வளவுதான் இருக்க வேண்டிய சொத்து. இவ்வளவுதான் ஏய். யோசனை பண்ணி பார்த்தாரு. ஒரு குடும்பத்துல முன்ன பிறக்கிறவன் தான் கஷ்டத்தை அனுபவிப்பான். ஆமா. பின்னாடி பிறக்கிறவன் பிரச்சனை அதிகமா இருக்கும். ஏய். இருந்தாலும் காலம் போற போக்கு சொத்தை 2ஆ பங்கு தெரிஞ்சார். எப்படிதான் பங்கிட்டாரு? அது ஒண்ணு அதிகம் கிடையாதுங்க. இந்த மொத்த சொத்துலயும் முண்ட பிறந்தவங்க ஒன்னனுக்கு மேல் பாகம், நீ அடுத்தவனா இருக்கிறீ, ஆனால் ஒரு கீழ் பாகம் வாங்கடான்ட்டார். ஏய் அண்ணனுக்கு மேல் பாகம், தம்பிக்கு கீழ் பாகம். ஆமா. பங்கிட்டு கொடுத்துட்டாரு. ஊராட்சி மன்ற தலைவர் அல்லவா? ஆமா. ஏய். அவர் தீர்ப்பு சொல்லிட்டாரு. நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க வேலையை அவங்க பார்த்தாங்க. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆச்சு. சரி தலைவர் தீர்ப்பு சொன்னாரு, சொத்து என்னாச்சு பாக்கலாம். நேரா வீட்டு பக்கமா போனேன். போய் பார்த்தா வீட்டு ஓரமா போனா வீட்டு பக்கத்துல ஒரே சத்தம், சல 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 சத்தம். என்னடா சத்தம்? பின்னாடி போய் பார்த்தா எங்க அண்ணன் புளியா மரத்துல ஏறி புளியா மரம் உடிக்கிறது. எனக்கு கோவம் வந்து நேரா வீட்டுக்கு போனேன். கோடி எடுத்தாங்க மொத்த பாய்ச்சி மாதிரி கோலில் போட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். மேல் பாகம் ஒன்ன உழுக்கிறான், மேல் பாகத்தை ஒன்ன உழுக்கி எடுத்து போறான். நீ எல்லாத்தையும் வாரி கட்டின்னு போறீங்க, என்ன நியாயம்? இருங்க, தலைவர் என்ன தீர்ப்பு சொன்னாரு? மேல் பாகம் ஒன்னனுக்கு, கீழ் பாகம் எனக்கு தான் சொன்னாரு. ஆமா. மரத்து மேல இருக்கிறவங்க தான் அவனுக்கு சொந்தம், மரத்தை விட்டு கீழே விழுந்தான். அடடே வீழ்ந்த உடனே கீழ் பாகம் அவர் ஒழுங்கு சொல்லு. ஆமா. நான் மாறி வந்துட்டேன். பசு மாடு இருக்குதா, ஏய். அந்த பசு மாடு கண்ணு போட்டு பால் கறக்குது. இந்த தகவல் தெரிஞ்ச சும்மா இருப்பேனா? என்ன செய்யுது? நேரா போனா கண்ணுக்கு அவுத்து விட்டேன். போய் முட்டுச்சு காணி எடுத்து போனேன். மொத்த பால் கறந்து கூட்டுக்கு வந்துட்டேன். பாவி, உங்க அண்ணன் அந்த மாட்டை மேய்த்து தீவனம் வைத்து அவன் பால் கறந்து அனுபவிக்க சமயத்தில் நீ போய் கறந்து என்னடா நியாயம்? ஏங்க மேல் பாகம் அவனை கீழ் பாகம் எனக்குங்க. ஏய். பச்சை மாடு மடி எங்க தொங்குது, கீழே தொங்குது. பால் கறக்கும் போது பால் எங்க போகுது? கீழே வருது. கீழே போற பாலை சாணில புடிச்சிட்டு வந்துட்டேன். ஏய் கீழ் பாகமா? ஆமா. வாய்க்கு தெரியாது. தலைவர் சொன்ன தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்கணும் இல்ல? ஏய். அந்த 1 ஏக்கர் நிலம் இருந்தது, அந்த 1 ஏக்கர் நிலத்தை ஓட்டி கலகா போட்டான். 3வது பாகத்தை. ஆமா. ஏய். கொத்து செடியை 3 மாசம் ஆச்சு. ஒவ்வொரு செடியில காப்பிடிக்கா 6 படிக்கா நிறைய இருந்தது. பார்த்தவன் பொண்டாட்டி கூட்டான். என் தம்பி பொல்லாதவன், மொத்தத்தை அவன் தான் அனுபவிக்கிறான். நான் வாழை கூட்டம் செடிக்கு போய் காய பறிச்சு போட்டவன் சொல்லிட்டு போயிட்டான். இதை கேட்டு சும்மா இருப்பேனா? என்ன செய்யுது? ராத்திரி 7 மணிக்கு பொண்டாட்டிட்டு போனேன். மொத்த செடி பிடிங்கினேன், காய பறிச்சு கோல்ல போட்டேன். செடியை அங்கேயோ போட்டு வந்துட்டேன். ஏய் கையை விழுது, தண்ணி பாய்ச்சி வேர்க்கல்ல போட்டு களை வெட்டி கண்டா மருந்து வச்சு கண்டா டேய் அந்த அனுபவிக்கல. இப்ப நீ போய் எல்லாத்தையும் பிடிக்கிறது போய் என்ன எங்க கீழ் பாகம் எனக்கு தான் எனக்கு சொந்தம். எப்படி? மண்ணுக்கு கீழே காய் இருக்குது, மண்ணுக்கு மேல செடி இருக்குது. செடி மேல் பாகம் அவனுக்கு காய் எனக்கு பார்த்தா என்னடா இவ்வளவு நஷ்டத்தை அனுபவம் சொல்லிட்டு நேரா தலைவரான போனா. ஐயா ஐயா நீங்க தீர்ப்பு சொன்னீங்க, எந்த பலனை அனுபவிக்கிற
தீர்ப்பை மாற்றி சொன்னா இருக்கிறேன் இல்ல ஊர் விட்டு போறேன். ஒண்ணு ஆமா நீ கொடுக்க சொல்ல தாங்க முடியல. ஆமா ஏய். உடனே தலைவர் சொன்னாரு ஏய். நான் சொன்ன மாதிரி உன் தம்பி செஞ்சுட்டான் தீர்ப்பை மாத்துறேன். ஏற்கனவே உனக்கு மேல் பாகம் சொன்னேன் இல்லையா இப்போ உனக்கு கீழ் பாகம் உன் தம்பிக்கு மேல் பாகம் போங்கடான்ட்டார். இப்ப என்னடா செய்ய போற மகன்? நான் என்ன சொல்ல போறேன் எல்லாம் அந்த ஆண்டவன் கோயில் தான். ஆண்டவன் செய். நான் என்ன பண்றது? ஏய். என்னடா கெட்டு வந்து கிடக்கிறமே அப்ப சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்க முடியல அப்படின்னு கம்யூனிட்டி குத்திருக்கு தவிர என்ன செய்யறா? அந்த ஒரு ஏக்கர் ஓட்டி கவுர் தொட்டான். ஒன்னும் உனக்கு ஏத்த மாதிரி தான்டா பயிர். பிள்ளைக்கு ஒரு 3 மாசம் ஆச்சு. ஏய். அப்படியே காதில் ஊற்றி செண்டு ஆகுது. ஏய். கூணி எடுத்து போனேன் அருவா எடுத்து போனேன் காதில் எடுத்து கூணியை போட்டு தட்டை எடுத்து மாட்டுக்கு போட்டு ஏய் இந்த பாக்கிட்ட உனக்கு இல்லையா? ஏய் அண்ணன் தம்பி துரோகம், நம்பிக்கை துரோகம், நண்பன் துரோகம் இதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. தலைவர் தீர்ப்புக்கு மரியாதை கொடுத்தார். என்ன மரியாதை கொடுக்குறீங்க? எல்லாத்தையும் நீயே பாடுபடுத்தாம பலனை அனுபவிக்க தீனியா? என்னடா இவன் கால தாமரை கண்ணில அள்ளி அள்ளி கொட்டிருந்தா அவன் என்னடா அது என்ன என்னோட கால தாமரை நான் ஒரே ஒரு ஆளு இந்த அரண்மனையில வேலை செய்யறேன். இவன் அப்படியே பட்டு தூக்கிட்டு வரான். உன்னை கூட்டா நீ பதில் சொல்லு. என்ன மாதிரி காவல்கார கம்பெனி ஆச்சு முடிச்சிருக்கிறத போட்டா தாடு விட்டு கூட தெரியுமா? பேச்சு இருக்கு பேச்சு ஓட்டா சொல்ல பையா முடிக்கிறான கிடைச்ச அவ்வளவுதான் ஓட்டி எழுதி கூட பாப்பாவை கலந்துட்டாரு. என்னடா பாப்பா கண்ணு இருக்கிற பாப்பா கலந்து போச்சு. நான் என்ன பண்ண நான் சும்மா ஃபர்ஸ்ட் ஓட்டா சொன்னான். அப்புறம் பொம்மா சொல்றேன். என்ன ஓத்தா என்றாலும் அம்மா என்றாலும் ஒன்று அது எப்படி ஓட்டனா என்னடா மச்சான்னு கேட்கறது? உங்க எங்க போய் வர சொல்றாங்க. இனிமே பேசி வேணும் உட்கார பல்ல கழிந்து போடும். யாரு உட்கார சொன்னா? யாரு மேலே இருந்து பாரு. என்ன போட்டு அடிச்சு நீ கை வாட்டி இருந்த மேல பட்டுச்சு. என் பேக்ல அவ்வளவுதான். நீ எனக்கு மூச்சு மேல நான் ஆள் மேல வேலை செஞ்சுட்டு வந்து சொன்னேங்க. என்னடா சொல்றா நானே இவன மாதிரி நான் கிடையாது. பெரிய ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு வரேன். பெரிய பஞ்சாயத்து? ஆமா. என்னடா பஞ்சாயத்து பண்ண? ஒரு ஆண் எலி ஒரு பெண் எலி. இந்த ஆண் எலியும் பெண் எலியும் ஆம்படியாம் கொண்டாட்டி. ஆம்பளியம் போட்டாச்சு. அவர் கை பாவம் எப்படி போகுது? அது ஆம்படியாம் கொண்டாட்டிடும் போது இது தினந்தோறும் இந்த ஆண் எலி வேலைக்கு போய் வர சமயத்துல இந்த பெண் எலி வீட்டுல இருக்கிறது இல்ல. ஏன்டா இது விதி நினைச்சு இது எங்க போகுது? இந்த பெண்ணு ஆண் எலி கோவம் தாங்கல. முன்னாடி நான் தினந்தோறும் வேலைக்கு போய் வர சமயத்துல நீ வீட்டுல இல்லையே. ஆமா. நீ யார வச்சிருந்த? நீ எங்க போய் வருது? சண்டை சண்டையில பெண்ணலிக்கு ஆணலிக்கும் சண்டை வந்துட்டு சண்டை வந்துருச்சு. இந்த பெண்ணல் வந்து தினந்தோறும் சண்டை பூச்சி அடிக்கிறிய. ஆமா. இன்னைக்கு நான் தூக்கு மாட்டி சாவ போறேன். ஆனா சந்தேகம் பிடிச்சாலே இப்படித்தான்டா எங்கேயே போயிடும். இனிமேட்டு மாட்டேன் வாழ மாட்டேன். நான் தூக்கு மாட்டி சாவ போறேன். இந்த பெண் எலி வந்து இந்த ஆண் எலிட்டு சொல்லுது. இந்த ஆண் எலி என்ன சொல்லுது? தினந்தோறும் தூக்கு மாட்டி சாவரன் தான் சொல்றேன். ஒரு நாள் கூட சாவ மாட்டேன். இது கோவம் தாங்கல. இது ஓடுது. எப்படி ஓடுது? உன்னை பார்த்தா எலி ஓடுற மாதிரி தான்டா இருக்கு. இது ஓடி போய் மரத்தை தேடி ஒரு மரம் கூட கிடைக்கல. கிடைக்கல. தூக்க மாட்டாங்க போய் மரத்தை தேடி கிடைக்கல.
ஒருத்தன் மாதிரி ஒருத்தன் பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வந்தான். ஒரு கால் சந்தில ஏறிச்சு இந்த ஏச்சு தூக்க மாட்டீங்களான்னு. ஏய். ஒரு கால் சந்தில ஏறி ஏய். கொஞ்சம் நாள் பட்டு ஒரு கால் சந்தில இறங்கிட்டு இறங்கி நிக்குது. ஏய் இந்த ஆணி வந்து கேக்குது, என்னன்னு முன்னாடி சாவலான்னு போனிய, ஆமா ஏன் சாவலான்னு கேட்கும்போது நியாயமா சாவலாம் தூக்க மாட்டி சாவலான்னு தான் போனேன். போனேன் நான் போய் பார்த்தா எனக்கு முன்ன அங்க 3 பேர் தொங்கி கிடக்குறாங்க. எனக்கு இடம் இல்லை. ஏய், உனக்கு என்னதான் நடக்குது? அது ரெண்டுத்தையும் தள்ள ஒரு தட்டி அதை தட்டி சுட்டு துண்டு வந்துட்டேன். டேய், கொலைக்கார பாவி இதான் பஞ்சாயத்து பண்றது இதுவா? ஏய் லட்சணமா இந்த ஏழி மேல தலைமையில ஒரு தட்டு தட்டு, அந்த ஏழி தலைமையில ஒரு தட்டு தட்டு, ரெண்டுத்தையும் உரிச்சு சுட்டு துண்ணுட்டு வந்துட்டியா? என்னடா இவளுக்கு காலை தாவரம் பண்ணாலும் கட்டுகிற அள்ளி அள்ளி கட்டுகிற. ஏய், இது எப்பேற்பட்ட நாடு? தமிழ்நாடு. ஏய், உப்பு நீரால் சுயமற்ற இந்த மாபெரும் மருதகண்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. இந்த விஜயபுரி நாட்டிலே அன்பால் பண்பால் பாசத்தால் உண்மையாய் ஒழுக்கத்தால் நீதி நேர்மை கடமை கண்ணி கட்டுப்பாட்டோடு நம்ம இந்நாட்டு மக்களை அணிகலனை வகுத்து உயிர் மேலாக மதிப்பு வாங்க. ஆமாங்க ஐயா. மக்களுடைய குறையை கேட்டு அப்படியே ஆகட்டும். குறை இருந்தால் மக்கள் எல்லாம் பாகுபாடு என்று குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். அந்தாத குறையே கிடையாதுங்க. மன்னர் வாழ்க வாழ்க வாயால் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படித்தானே? ஆமா. இருப்பினும் எனக்கோ திருமணமாகி எத்தனையோ ஆண்டுகால் உருண்டோடி. ஆமாங்க. ஒரு மயில செல்வம் இல்லாமல் மன வருத்தம், ஒரு குழந்தை இல்லாமல் மன எனக்கு பிறகு இந்த அரியணையில அமர்ந்து ஆட்சி செய்வதற்கு ஒரு சுதன் பேர் இல்லை என்று மன வருத்தம். இருப்பினும் நீண்ட காலம் பொறுத்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஆமாம். ஆண் மகனுக்கு விஜயன் என்று பெயர், விஜயன். மகளுக்கு நீலாம்பரி என்று பெயர். நீலாம்பரி.